எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஃபைன். இப்போ நெறைய பேர் வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுல வந்து நெறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. இத வந்துட்டு நெறைய பேர் வந்து எகென்ஸ்டா இருக்காங்க, போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு இதுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய நியூஸஸ் வந்து போகுது இல்லையா? இது வந்து இது வந்து ஏதாச்சும் பேசுனா அதற்கு முரண்பாடா ஏதாச்சும் பேசிடுவாங்களோன்னு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேச போனா பீப்புள் வந்து வேற மாதிரியான தாட்ஸ்ல வந்து எடுத்துப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பேசிதான் ஆகணும். அது வேற ஆப்ஷன் கிடையாது இல்லையா? நம்ம வந்து பேசுறதுக்காக தானே ஒரு சேனல் வைக்கிறோம். அப்ப அதை வந்து பேசிதான் ஆகணும். அதுல முரண்பாடுகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும். அப்ப இதுல வந்து நெறைய பேர் வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து யோசிச்சு பாருங்களேன். மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம இது பண்றோம். மும்மொழி கொள்கை அப்படின்னா நம்ம தாய்மொழி தமிழ் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ் தவிர ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறதாங்க வந்து மும்மொழி கொள்கை. இப்ப இந்த மும்மொழி கொள்கை இங்க என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து இது பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கட்டும், ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து மும்மொழி கொள்கை வந்து இருக்கு. அவங்க எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப எல்லாருமே சிபிஎஸ் பாத்துருப்பீங்க இல்லையா? தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதோட வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து மேண்டேட்டரியா வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். பிரெஞ்சா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், சமஸ்கிருதமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதை பத்தி எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவோம் இல்லையா? அப்ப பேசிட்டு இருக்கப்ப என்னுடைய ரிலேட்டிவோடைய ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஈவன் வந்து அது வந்து ஒரு குக்கிராமம் தான் சரியா? அந்த குக்கிராமத்துல அந்த குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க. ஒருத்தவங்க 3rd ஸ்டாண்டர்ட், இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க. அப்ப நான் அவங்க அம்மா கிட்ட சும்மா போன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி ஏன்க்கா இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்களே, உங்களுக்கு இதுல என்ன உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்த காலங்களில் இருக்க மாதிரியேதான் கல்வி இன்னுமே இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கமா இருந்தது. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இல்லப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்கள இங்கிலீஷ் முதல்ல கத்துத்தர சொல்லுங்க சரியா? அதுக்கப்புறம் ஹிந்தி மத்த லாங்குவேஜ் எல்லாம் மொழிகள் எல்லாம் கொண்டு வரட்டும். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷே தெரியல. அவங்களுக்குல ஏபிசிடி அதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு கூட தெரியல. அதனால வந்து இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல. வேற வழியே இல்லாம நாங்க இங்க கட்டாயத்துல இருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வந்து யாரையும் வந்து தாக்கி பேசணுங்கிறதுக்காக இல்லைங்க. நம்மளுடைய எஜுகேஷன் லெவல் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நமக்கு எப்போதுமே வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே இது தெரியும். எந்த விஷயத்தையுமே வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த உலகத்துல வந்து எஜுகேஷனுக்கு தான் இருக்கு. ஒரு கல்விக்கு மட்டும்தான் வந்துட்டு ஏழையை வந்து ஒரு இடத்துல கௌரவமா வந்து காட்ட முடியும். எல்லாமே ஒரு ஒரு பணம் உள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு எஜுகேஷனால மட்டும்தான் அவங்களை ஈக்குவலைஸ் பண்ண முடியும் சரிங்களா? இதுதான் வந்து ட்ரூ. சோ எஜுகேஷன் தான் வந்து அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. அது வந்து இங்க வந்து யாருமே மறுக்கிறதுக்கு கிடையாது. இதுதான் ட்ரூ ரியாலிட்டியும் கூட. அப்படி இருக்கிறப்ப இப்போ நிறைய பேர் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துக்காங்களேன். நிறைய பேர் வந்துட்டு ஒழுங்கா இங்கிலீஷ் நிறைய குழந்தைகளுக்கு இங்கிலீஷே தெரியறது. நான் கூட எங்க கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்ப்பேன். அப்ப வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லுவோம், என்னப்பா அப்படி இது பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாதுமா அப்படிம்பாங்க நிறைய பேரு. அதுக்கப்புறம் குட்டி குழந்தைங்க எல்லாம் கேக்குறப்ப அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரியான எஜுகேஷன் லெவல் இன்னுமே வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல வந்து படிச்சுட்டு வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க லைஃப்ல. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்துட்டு ப்ராப்பரா தெரியாது. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாருமே பாத்துருக்கீங்க இல்லையா? என்னன்னா பிள்ளைங்க வந்து படிக்கிறதே வந்து எப்படின்னா ஒரு புரிதல் இல்லாம தான் வந்து படிப்பாங்களே படிக்கிற விஷயங்களையே. ஏன்னா வந்து படிக்கிறப்ப வந்து அந்த மார்க் எடுக்கணும். நம்ம எல்லாருமே போக்கஸ்டா எந்த விஷயத்த சொல்லி குழந்தைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். 10th வரும், 12th ஸ்டாண்டர்ட் வரும். நீ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இவ்வளவு மார்க் வந்து நீ வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை வந்து போக்கஸ்டா அப்படி வந்து அவங்க வளர்ப்போம்.
அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த புரிதல் இல்லாம இப்ப வந்து வந்துச்சா, ஹாஃப்லி வந்துருச்சு, குவார்டர்லி வந்துருச்சு, அப்புறம் வந்துட்டு இயர்லி எக்ஸாம் வருது. நம்ம அதுல வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிற தாட்டோட தான் அந்த குழந்தைகள் வந்து படிப்பாங்களே தவிர, அந்த புரிதல் இல்லாம தான் படிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபோக்கஸ்ல தான் வந்துட்டு எல்லாருமே இங்கிலீஷ படி, ஒண்ணும் அதெல்லாம் தேவை கிடையாது. தமிழ படி, படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் இப்படி மார்க் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அத பத்தியே கண்டுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்து எல்லாருக்குமே. இது ட்ரூ வந்து எல்லாரும் இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் வந்து இதை ஒத்துக்கிட்டு அப்படின்னு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இது வந்து உண்மைங்க. இது நான் வந்து தப்பா கூட பேசியிருந்தா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் எனக்குமே ஒரு ஆதங்கத்துலதான் நான் அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றேன். சரியா? அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இன்னுமே ஹை லெவல் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து நம்ம இருக்கோம்னு நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. இது எப்போதுமே வந்து மெட்ரிகுலேஷன், அதுக்கப்புறம் வந்து சிபிஎஸ்ல படிக்கிறவங்க மட்டும்தான் எல்லாத்துலயும் வந்து ப்ராப்பரா ஆகணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் எப்படி? இதுல நீங்க எல்லாருமே இன்னொரு பாயிண்ட் கேட்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எத்தனை பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, அப்ப அவங்க எல்லாம் என்ன படிக்கலையான்னு நீங்க கேட்கலாம். நான் இப்பவும் சொல்றேன், எல்லாருமே புரிதல் இல்லாம தான் படிக்கிறாங்க. இப்ப ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கன்னா எல்லாம் மக்கப் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எடுத்து இது பண்ணி ஃபுல் டே அண்ட் நைட் வந்து படிச்சு அதுக்காக மட்டும்தான் ஃபோக்கஸ்டா வந்து மார்க் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் அவங்க படிக்கிறாங்களே தவிர, அதுல வந்து புரிஞ்சு படிக்கிறாங்க எத்தனை பேர் அப்படி படிக்கிறாங்கன்னு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. சரியா? அப்படி இருக்கிற இந்த மாதிரியான சிஸ்டம் தான் வந்து நிறைய நம்ம நாட்டுல வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து இங்கிலீஷ் இன்னமும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு சொல்லி தரணும். ஏன்னா தமிழ் எப்படி வந்து எல்லாரும் வந்து நம்ம விரும்புறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்துட்டு இன்னுமே வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம ரீச் பண்ண வைப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிந்தியா இருக்கட்டும், அனதர் லாங்குவேஜ் அது வந்து இப்ப வந்து திணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அதர் ஸ்டேட்ஸ் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தெலுங்குக்காரங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மலையாளிஸா இருக்கட்டும், மத்த அதர் ஸ்டேட்ஸ் கர்நாடகாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் வந்து நிச்சயமா தெரியும். அவங்க மதர் டங் தெரியும், இங்கிலீஷ்ல பயங்கர ஃப்ளூயண்டா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க என்ன அனதர் லாங்குவேஜ் வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வந்து கத்துப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன இப்படிலாம் வந்துட்டு படிக்கிறாங்க. இங்க வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன லாங்குவேஜ் தெரியல, ஹிந்தியில அப்படியே பயங்கரமா பேசுவாங்க, மலையாளத்துல பேசுவாங்க, தெலுங்குல பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே வந்து தமிழையும் ஈஸியா கத்துப்பாங்க. ஆனா நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் இருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வந்து தமிழ் வந்து தெரியும். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு மொழி வந்துட்டு தமிழ். சரிங்களா? அது இல்லாம இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு அரைகுறையா தான் தெரியும். அது வந்து உண்மை. அப்படி இருக்கிறப்ப நம்மளால இன்னொரு இடத்துக்கு போய் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா வந்து டைவர்சிஃபைடு ஒரு பிளேஸ். ஓகே. அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு போயிட்டு ஜாப் தேடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இன்னொரு இடத்துக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜபிள் இங்கிலீஷ் இருக்கணும். சரிங்களா? ஆனா மேனேஜபிள் இங்கிலீஷ்லயே வந்து லோவா இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஓ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அவங்கள கொண்டு வந்தாதானே அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டா வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டார்டிங்லயே அவங்கள வந்து இங்கிலீஷ் தெரியாம வச்சிரும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு மீன்ஸ் ஜாப் போற டைம்ல அவங்க கத்துக்கிறப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஈஸியா ஒரு ஒரு விஷயத்த வந்து கத்துக்க முடியாது. ஓகே. அப்படி இருக்கப்ப அவங்க போயிட்டு அங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் போராடி எவ்வளவோ பேர் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நல்ல பொசிஷன் போவாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இனிமே வர ஜெனரேஷன் படக்கூடாது. அதுதான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஜெனரேஷனோட போன விஷயங்கள் போகட்டும். இனிமே புதுசா வர ஜெனரேஷன் அந்த மாதிரி வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் இந்த மும்மொழி கொள்கை வந்து மக்கள் கிட்ட போய் கேளுங்க. எல்லாருமே அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து என்னுடைய ஒப்பீனியன்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவதா ஒரு மொழியை வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல திணிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து தமிழ்ல தான் படிக்கிறாங்க. தமிழ் வழி கல்வி தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ இது நான் சொல்லிட்டா முரண்பாடா சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. இதுல வந்து நான் எந்த விஷயத்தையுமே தமிழுக்கு எதிரா நான் எதுவுமே பேசல. ஏன்னா இப்போ நீங்க இங்கிலீஷ் இல்லாம ஒரு விஷயம் கூட கிடையாது. இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா? எந்த அப்ளிகேஷன் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்ல தானே இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒன் அண்ட் ஒன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படிதானே இருக்கு.
அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு அப்ப நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லயே அந்த அளவுக்கு நீங்க இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் அதுல எல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா இருந்துட்டு அதுல எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்ப பார்லிமெண்ட்டுக்கு போங்க, எல்லாருமே இங்கிலீஷ்ல தானே பேசுறாங்க. அதே மாதிரி எங்க போனாலும் சரி எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க இல்லையா, கூடாது ஹிந்தி திணிக்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாருடைய குழந்தைகளும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறாங்க. அவங்களும் ஹிந்தி படிக்கிறாங்க. அதனால இத வந்து ஏன் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம மொழிய வந்து நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம எப்படி அதர் ஸ்டேட்ல உள்ள பீப்புள் எல்லாம் நம்ம இங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? ஹிந்திக்காரங்க இங்க வந்து இன்னுமே இருக்காங்கங்க. எத்தனை கம்பெனிஸ்ல நீங்க போய் பாருங்களேன். தமிழ்நாட்டுக்காரங்க வந்து அங்க வந்து ஹை பொசிஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபியூ பீப்புள், ரொம்ப ரொம்ப ஃபியூ 0.01% தான் இருப்பாங்க. சரியா? இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஹை பொசிஷன்ல இருப்பாங்க. இங்க வந்து பிசினஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம ஒரு மொழியை எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த மொழி சம்பந்தப்பட்டவர்களையும் நம்ம எதிர்க்கதானே வேணும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஏன் அலோவ் பண்ணீங்க? இப்போ அவங்க எல்லாம் வந்து ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அவங்களெல்லாம் இனிமே நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருஷ காலமா இருந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அப்ப அதெல்லாம் அலோவ் பண்ண நம்ம ஒரு லாங்குவேஜ் வர்றதை ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம்? அந்த லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் தான். எந்த ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுனாலையும் நம்ம தாழ்ந்து போயிட மாட்டோம். எந்த ஒரு படிப்பையும் எத்தனை வயதுல கத்துக்கிட்டாலும் அது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, கல்வி வந்து கற்க கற்க கரையாதது வந்து கல்வி மட்டும்தான். சரியா? கடல்ல துப்பு போட்டா கூட கரையாது அப்படிங்கிறது கல்வி மட்டும்தான். கல்வியை மட்டும்தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கல்வியை மட்டும்தான் யாராலும் திருட முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. அப்படி இருக்கப்ப ஒரு விஷயத்த வந்து ஒரு மொழியை கத்துக்கிறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஓகே. இத வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நம்ம பீப்புள்லாம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு, எல்லாருடைய ஏழ்மையான குடும்பத்துல இருக்க பிள்ளைங்கனால எல்லாம் போயிட்டு ஒரு சிபிஎஸ்ல வந்து 3ஆவதா ஒரு மொழியை கத்துக்க முடியாதுங்க. சரியா? அதே மாதிரி வந்துட்டு மெட்ரிகுலேஷன் போய் காசு கொடுத்து படிக்க முடியாது. எத்தனையோ குழந்தைகள் இன்னுமே வந்துட்டு நம்மளுடைய கிராமங்கள்ல எல்லாம் இருக்காங்க. அவங்கனால எல்லாம் போயிட்டு ஒரு என்ன சொல்றது, இங்கிலீஷ் டியூஷன், அந்த வீட்ல எல்லாம் வந்து இங்கிலீஷ் டியூஷன் கூட எடுக்க மாட்டாங்க. நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து நெட் கூட கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி இருப்பாங்க? நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஆனாதான் வந்து நிறைய கிராமப்புறங்கள்ல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து முன்னேற முடியும். அவங்களுடைய லெவல வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷனால மட்டும் தாங்க முடியும். இந்த வீடியோல நான் யாரையாச்சும் ஏதாச்சும் சொல்லியிருந்தா தப்பா எடுத்துக்காருங்க. ஓகே, தேங்க்யூ ஆல், பாய்.